நல்லா தெரியும். அவர் தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கே நாங்கள் 60 ரூபா தான் கொடுக்குறோம். அவரை வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா தப்பாக போயிடும். இப்போதைக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க பார்த்துக்கலான்னாராம் எம்ஜி சக்கரபாணி. பாருங்கள், நம்மளாக இருந்தால் கோவப்பட்டிருப்போம். நம்மளாக இருந்தால் என்ன இப்படி அசிங்கப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்போம். அதை கூட சகித்துக்கிட்டு, அதை கூட அப்படியே அமைதியாக இருந்து ஏற்றுக்கிட்டு, அப்படி அதுக்கப்புறம் சேர்ந்து அதுக்குள்ளே வந்து அவர் எவ்வளோ இயல்பாக இருந்திருக்காரு பாருங்கள். அதுதான் சொல்ல வரேன், பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை வேணும். பண்ணிவிட்டு அங்கே ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்கிறாரு. சொன்ன உடனே இடிந்த கோவில் நாடகத்துக்கு பேர். அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், பெரியார் இப்போ நாராயண பிள்ளை அப்படி தான் பெரியாருடைய கருத்துக்களை வந்து பூத்து வரான். என்எஸ்கேக்கு சமூக சீர்திருத்த கருத்துக்கள் சொன்னதே இந்த நாராயண பிள்ளை தானா. அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த இடிந்த கோவில்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு தீக்காவுடைய நாடகமாக மாதிரி இருக்கும், கடவுள் மறுப்பு கொள்கை மாதிரி இருக்கும் சொல்லி அது வந்து மக்கள் வந்து ஒரு வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லி உடனே என்ன பண்ணாராம், எம்ஜிஆர் கிட்டேயே திரு ஆரியர் பேசினாராம் இந்த நாடகத்துக்கு